பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி. உண்பது நாழி உடுப்பது இரண்டே. அப்போ அந்த மேல வார்த்தைகள் எல்லாமே ஒருத்தர் கொட்டடிப்பான். மாட்டிக்கிட்டான் அடிப்பாரு. ஒன்று சிங்கிக்கார் அடிப்பான். உனக்கு சக்கரம் எனக்கு சக்கரம் உனக்கு சக்கரம் எனக்கு சக்கரம். கடைசி ஐயர் கூப்பிடுவாரு. மாப்பிள்ளைக்கு நல்ல நேரம் படிப்பது பொண்ணை கூப்பிடுங்கோ அப்படின்வாரு. சரி அதை விட்டாம தான் போட்டோகிராஃபர் மாப்பிள்ளை கடைசியாக சிரிப்பு சரிங்க அதோட முடிச்சுட்டு இந்த மாதிரி ஆண்களோட நிலைமை இருக்கு. அதாவது நான் சொன்ன பாருங்க, ஆண்களோட சிரிப்பை பாருங்க. நம்மளை பற்றி பேசுற கொடுத்தேன். ஏன்னா இவங்க தான் ஓட்ட போட்டு நீ தான் உட்காரணும், என்ன பேசுறதுக்கு நீ தான் கரெக்டான ஆளுன்னு சொல்லி உட்கார வச்சுருக்காங்க. சரி ஓகே. காரசாரமான மனைவி அப்படின்னு கலகலப்பான இருக்கும் மனைவி தீர்ப்பு கொடுக்கலாமா? பாப்பா ஒன்றுலாம் இருக்கிறாங்க நடுவில் போட்டேன், அது வேற அளவில் மனசு நினச்சிருப்பாங்க. சரி காரணம் இருக்கும் கணவனை சொல்லணும்னா வீட்டில் சாப்பாடு கிடைக்குமா எனக்கு தெரியாது. நீ வீட்லேயும் இப்படிதான் திட்டிக்கிட்டு இருக்க, வேலையிலையும் போய் என் பேருக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு வீட்டில் இருந்து பிரச்சனை வரும். ஒரு மாட்டு வண்டி, ஒரு வாகனம், ஒரு அதாவது குடும்பம், அதாவது ஒரு பேலன்ஸாக போகணுன்னா ஒரு கணவன் மனைவி தேவை. சில நேரம் கணவன் சில நேரம் மனைவி. கணவன் கோபம் பேசினா மனைவி அமைதியாக இருப்பாங்க, மனைவி அது கோபம் பேசினா கணவன் அமைதியாக தான் இருப்பார். தெரிஞ்ச விஷயம்தான். அதனால நேரம் கருதி இன்னும் அதிகமாக பேசணும் ரொம்ப ஆசை, எல்லாரும் பார்க்குறாங்க. அதனால குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் கலகலப்பான மனைவியே அப்படின்னு சொல்லல, கராரான இருக்கும் கணவனே. ரெண்டு பேருமே குடும்ப மகிழ்ச்சி காரணம் என்று உங்களிடம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.